நீ என் அருளும் அன்பும் பெற்ற பிள்ளை. நீ கடனிலும் கஷ்டத்திலும் இப்படி பல பிரச்சனைகளிலும் சிக்கிக்கொண்டு அல்லல் படக்கூடாது. பொய் பேசுபவர்களின் பேச்சை இனியும் நம்பி ஏமாறக்கூடாது. அதற்காகவே உன் நலனுக்காக உன் அப்பா நல்லவர்களையும் கருணை மனம் படைத்தவர்களையும் மட்டுமே நீ சந்திக்க வழி செய்கிறாய். எனவே எச்சரிக்கையோடு இரு. சரியான பாதையில் செல். நீ பொறுமை காத்து வந்தாய் அல்லவா? எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கும் நீ அவசரப்படாமல் சற்றே பொறுமையோடு இரு. உன் நிழலாகவே இருக்கும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று நம்பு. விரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. அதன் மூலம் நீ சிறிதும் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இரு. நீ வரும் காலத்தில் வளமோடு வாழப்போகிறாய், இது உறுதி. மேடு பள்ளங்களையெல்லாம் நீ தாண்டி கடந்து வந்து விட்டாய். விரைவில் நீ எல்லா இன்பங்களையும் பெறுவாய், சுகமாக வாழ்வாய். அனைவரும் உன் வளர்ச்சியை கண்டு வியக்கப் போகின்றார்கள். நம்பிக்கையோடு இரு. எப்போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் நான் தருவேன். என்னால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாதுதான். எல்லாம் விரைவில் சரியாகிவிடும். எதற்கும் மஞ்சாதே. இன்று யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் அதற்காக மனம் உடைந்து வீழ்ந்து போகாதே. நாளை அவர்களுக்கே நீ உதவும் வகையில் சிறப்போடும் சீரோடும் வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையில் இருந்த தடை கற்களை எல்லாம் படிக்கட்டுகளாக மாற்றிவிட்டேன். இனிமேல் வெற்றி உனக்குத்தான். நீ கவலைப்படும்போது அதை தீர்ப்பதும் அதே சமயம் உன் வேதனைகளை நிவர்த்தி செய்ய வேண்டியதும் எனது கடமை. நான் உனக்காக புன்னகைத்தபடி உன் வீட்டு வாசலில் காத்து கொண்டு இருக்கிறேன். உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன். அனைவரும் வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். இனி உனது பாரத்தை நான் சுமப்பேன். அதனால் எப்போதும் எதற்காகவும் கலங்காதே.